அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய பஞ்சமியோடைய தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று மாலையில் நம்முடைய வீடுகளில் ஏற்றப்போகின்ற இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ கடாட்சம், செல்வ செழிப்பு, நம்முடைய கடன் சுமைகள் இதெல்லாம் தீர்வதற்கான எளிய ஒரு தீப வழிபாடு. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே தீப வழிபாடு தான். அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்களேன், நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துடைய வாராகி அம்மனுடைய பஞ்சமி திதியானது நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்முடைய வீட்டில் வழிபட்டாலே போதுங்க, சகல ஐஸ்வர்யம், சகல செல்வ செழிப்பு இது எல்லாமே உயருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு ஸ்பெஷலான பஞ்சமி திதி. அதனால தான் இது ஒரு அவசர பதிவுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த நாளில் நம்முடைய சாயங்கால நேரத்தில் நம்முடைய வீடுகளில் ஏற்றப்போகின்ற ஒரு தீபம். எப்பயுமே இந்த செம்பருத்தி பூ நமக்கு ஒரே ஒரு பூ கிடச்சா கூட போதும். இந்த பஞ்சமி அந்த நம்முடைய வாராகி தாய்க்கோ இல்லை அந்த தீபம் உங்ககிட்ட படம் இல்லாட்டி அந்த தீபத்துக்கு மட்டும் இந்த ஒரு செம்பருத்தி பூவை மட்டும், அது ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பு கலரில், அதை நம்ம வச்சுட்டோன்னா நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் அது நமக்கு அதை பெற்றுத்தருகின்ற சக்தியானது நமக்கு இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செம்பருத்தி இலையானது நீங்கள் ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய ஒரு 5ங்கிற ஒரு நம்பரில் நம்ம எடுத்துக்கிறோம். 5 இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 5 இலையுமே ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறமேட்டு நல்ல சுத்தமான சந்தனம் இல்லாட்டி ஒரு மஞ்சள், அதில் பன்னீர் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி பன்னீர் இல்லை அப்படிங்கிறத பட்சத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு குச்சி, அதாவது அந்த செம்பருத்தி இலையோட குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சியில் அந்த இலையோட நடுவில் 555, அதாவது 555 அப்படிங்கிற ஒரு எண்ணை இந்த 5 இலைகளிலும் நம்ம எழுதணும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த 555ங்கிற நம்பர் நல்ல ஒரு பண வசியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் நமக்கு. இந்த 5 இலைகளிலுமே நம்ம இது மாதிரி 555 எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு தாம்பாளத்தில் வச்சதுக்கப்புறமேட்டு சுற்றிலையும் இந்த 5 இலையை வச்சுருங்க. அதற்கு நடுவில் சின்னதான ஒரு அகல் விளக்கு, நெய் அல்லட்டி நல்லெண்ணெய் மட்டும் விட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றுக்கோங்க. இந்த தீபத்துக்கு பக்கத்தில் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம், அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், அதாவது ஒரு நாணயம், பச்சை கற்பூரம், அதற்கு மேலே ஒரு ஏலக்காய், இதை மட்டும் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மனுடைய மந்திரங்கள், ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி என்ன ஒரு எளிமையான ஒரு மந்திரங்கள், நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது மட்டும் வச்சதுக்கப்புறம் தீபமானது நமக்கு குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். அந்த தீபத்தையே நம்ம வாராகி அம்மனை நினச்சிட்டு நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் போகணும், செல்வ செழிப்புகள், பணப்புழக்கங்கள் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு ராத்திரி ஒரு 9 மணிக்குள்ளே, அதாவது இன்றைக்கி திதியானது நமக்கு 9:15 கிட்டக்கே அது வரைக்கும் இருக்குது. அப்போ அதனால் 9 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த 5 ரூபாய் நாணயம், இந்த பச்சை கற்பூரம், இந்த ஏலக்காய், இதை 3யுமே சின்னதான ஒரு துணி, நம்ம உங்ககிட்ட என்ன துணி, அந்த மஞ்சள் துணியாக இருக்கலாம், வெள்ளை துணியாக இருக்கலாம், பச்சை துணியாக இருக்கலாம், எந்த துணியாக இருந்தாலும் சின்னதான ஒரு துணியில் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். அப்படி துணி மாதிரி இல்லைம்மா அப்படின்னா ஜிப்லாக் கவர் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் சின்னதான எடுத்துகிட்டு அந்த கவருக்குள்ளே இது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ, உங்கள் பர்ஸ்லையோ, பேக்லையோ, பீரோலையோ, நம்ம அது மாதிரி இடத்துல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக பணப்புழக்கமானது தாராளமாக குடும்பத்தில் இருக்கும். இது 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த நமக்கு தேய்பிரை பஞ்சமி இது மாதிரி வரப்போ இந்த 5 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போட்டலாம், இல்லாட்டி சுப செலவுகளுக்கு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கலாம். பச்சை கற்பூரம் நமக்கு ஆவியாக போயிருக்கும், ஏலக்காய் கால்படாத இடத்துல போட்டுடலாம். நம்ம செய்கின்ற இது ஒரு சின்ன ஒரு பரிகாரமானது குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருங்க. அதுவும் பணப்புழக்கமானது நல்லபடியாக இருக்கும். எந்தவித பண கஷ்டம் வராமல் அந்த பணத்துக்கான தடைகள்லாம் நீங்கி கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.